வணக்கங்க. என்ன மேஸ்திரி, வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குது? ரொம்ப நல்லா நடக்குது ஐயா. நம்ம தோட்டத்தில் காய்கறிகள்லாம் இன்னைக்கு அறுத்தேன். உனக்கு தேவையானது எடுத்துக்க, மற்ற வேலை செய்யறவங்களுக்கு கூட. ஐயா நம்ம வீட்டுக்குங்க. வீட்டுக்கு வண்டியில் வச்சிருங்க. சரிங்க. காசி, இது எடு. இந்த ட்ரெஸ் யாருது? தெரியல சார். எடுத்து கார்ல வை. சார் ஆஃபீஸ் போக சொன்னீங்க. சொன்னது செய். முதல்ல வீட்டுக்கு போறோம். அன்னைக்கே பார்த்தேன், அவசரத்தில் கேட்க மறந்துட்டேன். டோர் லாக் பண்ணு. காசி, வண்டி எடு. சரளா, சரளா, எங்க எங்க போய் தொலைஞ்சாங்க? சரளா, அம்மா, ஐயா கம்பளி துணியை பார்த்துட்டு ஒரே கத்துனாரு. உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டாரு. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டேம்மா. முருகா, இதுல இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்திடுப்பா. சரளா, அந்த ட்ரெஸ் யாருது? ஃபார்ம் ஹவுஸுக்கு யாரு போறாங்க வராங்க தெரியல. அங்க அடிக்கடி போயிட்டு வராங்களே, அவங்கள கேளு இந்த ட்ரெஸ் யாருதுன்னு. இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? அது யாரோ ஒருத்தர் இல்ல, என்னோட தான். என்னமா சொல்ற? ஓன் ட்ரெஸ் எப்படி அங்க போச்சு? அப்பா, நான் தான் ஃபார்ம் ஹவுஸ் போனேன். எனக்கு அங்க போனோன்னு ரொம்ப நாளா ஆசை. அம்மாவை கேட்டதுக்கு நீங்க திட்டுவீங்கன்னு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்கய்யா, எங்கிட்ட கூட சரளா கேட்டுச்சு. நான் தான் உங்களுக்கு பயந்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துருச்சு போல இருக்கு. ஃபார்ம் ஹவுஸ் போற வந்த எங்கிட்ட கேட்க வேண்டியதானே? உன்னை யார் தனியா போக சொன்னது? பீச்ல குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை, அதான்ப்பா போனேன். பார், இனிமே அங்க எங்க தனியா போற வேலையை வச்சுக்காத. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? புரியுதா? புரியுதா? அம்மா, டிஃபன் பாக்ஸ் கொண்டு வா. ஏய், என்ன கொழுப்பா? பெல்ட் கழட்டினா என்ன ஆகும் தெரியுமா? டாடி, நான் எந்த தப்பும் பண்ணலையே, எதுக்கு என்ன திட்டுறீங்க? அவனை ஏங்க திட்டுறீங்க? அவன் என்ன தப்பு பண்ணா? அவன் என்ன பண்ணானா? அந்த கழுத கமலி கிட்ட போய் பேசிட்டு இருந்திருக்கான். அக்கா பாசம் புத்துக்கிட்டு வருதோ? டாடி, நான் அவகிட்ட பேசவே இல்லை. உண்மையை சொல்லு, பிச்சு போடுவான் பிச்சு. இல்ல டாடி, அவ தான் என்கிட்ட வந்து பேசுறான். நேற்று கூட கண்ணா இங்க வான்னு கூப்பிட்டான். நான் தான் போட்டி நான் திட்டிட்டு வந்துட்டேன். நிஜமாவா சொல்ற? உங்க மேல ப்ராமிஸ் டாடி. அவகிட்ட யார் பேசுவா? என் மேலேயே ப்ராமிஸ் பண்றான். என் சட்ட பாக்கெட்ல ஒரு 10 ரூபா இருக்கு, எடுத்துட்டு வா. டேய், நீ தாண்டா என்ன மாதிரியே சூடு சோரண ரோஷத்தோட வளர்ந்துட்டு இருக்க. இந்தா 10 ரூபாய் வச்சுக்கோ, போயிட்டு வா. தேங்க்யூ டாடி. போயிட்டுறேம்மா. போயிட்டேன் டாடி. அவனுக்கு எதுக்குங்க பணத்தை கொடுத்து இப்படி கெடுக்குறீங்க? அவனுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, போய் ஜாலியா செலவு பண்ணட்டும். கோகிலா,
நடுவுல எனக்கு உன் மேல பாசம் இல்லாமதான் இருந்துச்சு. 18 வருஷம் வளர்த்த பொண்ணு வெளியே போய் தங்கிட்டு வந்து ஒரு பிரச்சனை பண்ணா பாரு. அதுக்கு அந்த சீதா கழுத எவ்வளவு சத்தம் போட்டா. அப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினியே, அப்போ என் மனசு குளிர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு உன் மேல பாசமே அதிகமாயிடுச்சு. இத பார், இதே மாதிரி கடைசி வரைக்கும் இரு. திடீர்னு அந்த பக்கம் போய் சேர்ந்துடாத. என்ன என்ன பிரம்ம போய் நிக்கிற? உண்மையை தான் சொல்றேன். எனக்கும் வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்பதாங்க புரிய ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு எங்க அப்பா என்னை வெறுத்து ஒதுக்கினப்போ ஏன் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா இப்போ நம்ம பொண்ணு தப்பு பண்ணினதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பாவோட கோவம் நியாயமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அடடடடா, இப்பதான் நல்லா பேசினேன். அதுக்குள்ள உங்க அப்பா வீட்டு ராமாயணத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டிய. சரி சரி, போய் டிஃபன் எடுத்து வை, நான் குளிச்சுட்டு வரேன். சொல்லுங்க. நீ கூட இங்க பாருங்க. அத்தா, நான் காலேஜ் கிளம்பிட்டேன் அத்தா. சாமி படத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. எடுத்துக்கிட்டேன் அத்தா. என்ன? இல்ல, நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க. நீங்க மட்டும் தான் என் மேல அன்பா இருந்தீங்க. நீங்களும் 2 நாளா என்கிட்ட சரியா பேசல. ஏன் அத்தா? உங்களுக்கு என் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சா? அந்த நம்பிக்கை போயிடக்கூடாதுன்னு தான் நான் சாமியை வேண்டிக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நான் அதை நம்பல. உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கை பொய்யாக்கிடாத. நான் தப்பு பண்றேன்னு நீங்க நம்பிட்டா நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லு கமலி. 2 நாளுக்கு முன்னாடி உங்க தாத்தா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. நீ யாரோ ஒரு பையனோட சுத்திரியாமே. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா இது வரைக்கும் போய் சொன்னதே இல்லை. நீ காணாம போன அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு ஸ்ரீலதா கிட்ட போய் அப்பா கேட்டிருக்காரு. காலேஜ் கட்டடிச்சுட்டு நீ யாரோ ஒரு பையனோட சுத்துறன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. அவளும் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. உன் மேல வீணா பழி சுமத்தணும்னு அவன் நினைக்க மாட்டான். அவ சொன்னது உண்மை ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். அது பொய்ன்னு என் மனசுக்கு தெரியாத. அது உண்மைங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இது உங்க மேல சத்தியம். சீதா, தெருமுனையில இருக்க டெய்லர் கிட்ட துணி கொடுத்தா சீக்கிரம் தைச்சு கொடுத்துருவாரா? அப்ப நான் உனக்கு விஷயமே சொல்லலையா? எங்களை டூர் கூட்டிட்டு போறாரு. ஆபீஸ் டூர். பஸ் எல்லாம் கூட அவங்களே அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். திருத்தணி, காளஹஸ்தி, திருப்பதி, கோனை ஃபால்ஸ் எல்லா இடமும் போறோம். 6 நாள் டூர். என்னம்மா சொல்ற? ராஜேந்திரன் உன்ன டூர் கூட்டின்னு வரேன்னு சொன்னானா? நம்பவே முடியலையே. ஆமா மாமா, உண்மைதான். நாளைக்கு ஈவினிங் நாங்க கிளம்புறோம்ல. கொஞ்சம் இருங்க. என்ன பாக்குற? இல்ல, வெளியில மழை பெய்யுதான்னு பாக்குறேன். 50 ரூபாய் செலவு பண்ணி ஒரு சினிமா கூட்டிட்டு போறதுக்கு யோசிக்கிற ஆளு 6 நாள் உங்களை டூர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருன்னா என்னால நம்பவே முடியல. நீ உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். நிஜமாவே நாங்க டூர் போறோம். நல்ல ஜாக்கெட் வச்சிருக்கியான்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். உடனே எங்களை கடைக்கு கூட்டிட்டு போய் எனக்கு ஜாக்கெட் துணி, கண்ணனுக்கு ஷர்ட் துணி எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. மாமா, நான் தைக்க கொடுத்துட்டு வந்துடுறேன். ராஜேந்திரனுக்கு திடீர்னு எப்படி ஞானோதயம் பிறந்துச்சு? பாவம் கோகிலா, உலகத்தையே சுற்றி பார்க்குற அளவுக்கு வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்துட்டு இங்கே வந்து ஜெயில் மாதிரி கஷ்டப்படுறா. என்னவோ இப்படியாவது சந்தோஷப்பட்டா சரி. அப்பா, நேற்று ராத்திரி அண்ணன் ஒரு மாதிரியா தான்ப்பா வந்தாரு. அவர் இருந்த நிலைமையில ஏதாவது உளறி இருப்பாரு. பாவம் அண்ணி அது உண்மைன்னு நம்பிட்டாங்க.
என்ன காமாட்சி இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலையா? இல்ல இன்னைக்கு லீவ். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா சந்தோஷம் தான். எங்க வீட்டுக்காரங்களே டூர் கூட்டு போறாரு. என்னது டூருக்கா? என்னால நம்பவே முடியலையே. ஒரு நாள் கூட உங்களை சினிமா கூட்டு போய் நான் பார்த்ததே இல்லையே. பாத்தியா? இத உங்ககிட்ட சொல்லவே கூடாது. கண்ணு வைக்கிறியே. நான் ஒண்ணும் கண்ணு வைக்கல. சரி எங்க போறீங்க? திருப்பதி, திருத்தணி, அப்புறம் கோனை ஃபால்ஸ் தானே? ஆமா. கோனை ஃபால்ஸ் எல்லா இடத்துக்கும் போறோம். அப்படியா? சரி வாமா போலாம். சரி அப்புறம் நான் வரேன். சரி. பசுபதி, இன்னைக்கு வேணுங்கிற காய்கறி வீட்டுல இருக்கு. நாளையில இருந்து 5 நாளைக்கு காய்கறி வேண்டாம். என் வீட்டுக்காரோட டூர் போறேன். என்னம்மா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க வெளியூரே போனது இல்லையே. அதான் சொல்றேன்ல டூர் போறேன்னு. வா கண்ணா. பால்காரரு, நான் என் வீட்டுக்கார கூட டூர் போறேன். நாளையில இருந்து 5 நாளைக்கு பால் வேண்டாம். இந்த காசை போன மாசம் பேலன்ஸ்ல கழிச்சுக்கங்க. என்ன புரிஞ்சுதா? சரிங்கம்மா. வாங்கம்மா. ஸ்கூல் யூனிஃபார்மா? இல்லப்பா, கலர் துணி தான். துணி நல்லா இருக்கு. எந்த கடையில் எடுத்தீங்க? யாருக்கு தெரியும்? என் வீட்டுக்காரர் தான் எடுத்தாரு. பையனுக்கா? இப்படி வாப்பா. வளர்ற பையன் கொஞ்சம் லூசாவே தைச்சிருங்க. வேணாம் வேணாம், ஜீன்ஸ் மாதிரி டைட்டாவே தைங்க. டேய் சும்மா இருற, உதவாங்குவேன். உங்க அப்பா என்ன அடிக்கடி எடுத்து கொடுக்குறாரு. நீங்க லூசாவே தைங்க. ஈவினிங் தைச்சு கொடுத்துருவீங்கல்ல? ஈவினிங் முடியாதுங்க. இல்லப்பா, நாங்க நாளைக்கு காலையில திருப்பதி, திருத்தணி டூர் போறோம். ஈவினிங்கே கொடுத்தா நல்லா இருக்கும். சரி வாங்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன். அளவு ஜாக்கெட் பையிலே வச்சிருக்கேன். சரி மறக்காம தைச்சு கொடுத்துருங்க. பையனுக்கு மொட்டைங்களா? திருப்பதியா திருத்தணியா? திருத்தணிக்கு தான். அப்ப நாங்க கிளம்பட்டுமாங்க? வாங்க. கோயிலுக்கு போற விஷயம் கண்டிப்பா தைச்சு கொடுத்துருங்க. ட்ரை பண்ணலாம் வாங்க. ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? முறுக்கு சுட்டுட்டு இருக்கேன். சிப்ஸும் அதிரசமும் செஞ்சுட்டேங்க. சீதா ரவா லட்டு பிடிச்சி தரதா சொல்லியிருக்கா. எதுக்கு இதெல்லாம் வேஸ்டா பண்ணிட்டு இருக்க? போற வழியில சாப்பிடறதுக்கு தான். கடையில வாங்கினா கடை எண்ணெயில செஞ்சிருப்பாங்க. அதுவும் தவிர உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதா சொன்னீங்க. அவங்களுக்கு கொடுத்தா சந்தோஷமா சாப்பிடுவாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, சாயந்தரம் ஆச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்து சுட போகுது. ஆமா, இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஏது பணம்? மளிகை கடையில கடை வாங்கிட்டு வந்தேன். அடுத்த மாசம் சிக்கன் மருந்து சமாளிச்சுக்குவோம். சரி, கண்ணனுக்கு புது துணி எடுத்து கொடுத்தனே, தச்சிட்டியா? கொடுத்துருக்கேங்க. இன்னைக்கு சாயந்தரம் தச்சு தரேன்னு சொல்லியிருக்கான். சரி, கடைசி நேரத்தில் என்ன டென்ஷன் ஆகிடாத. அது இதுன்னு சொன்னா உன்னை விட்டுட்டு போயிடுவேன். நான் வரேன். அம்மா, அப்பா நம்மளை விட்டு போனாலும் போயிடுவாரு. நான் போய் டெய்லர் கடையில துணி வாங்கிட்டு வந்துடுறேன். சும்மா இருடா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. டைலர் ஈவினிங் தான் துணி தருவான். நீ போய் சீதாத்தையை கூட்டிட்டு வா. ரவா லட்டு பிடிக்கணும். என்ன ராஜேந்திரா, கார்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். உன் சைட்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிப்பா. போதும். மற்ற விஷயத்துக்கெல்லாம் மேட்சப் பண்ண பணம் கொடுத்துருக்கேன். எத்தனை மணிக்கு கரெக்டாக நான் வரணும்னு சொல்லிட்டேன்னா என் பையனையும் முன்னாடியும் கூட்டிட்டு அங்கே வந்துடுவேன். என்னது ஒய்ஃபா? ஆமாயா, என் ஒய்ஃப் திருப்பதி திருத்தணி எல்லாம் டூர் போகணும்னு சொன்னான். சரி, செலவோட செலவாக இருக்கட்டும் தான். போடா ஃபுல். நம்மளாம் எதுக்கு ஜாலியாக டூர் போகிறோம்? அது மட்டும் இல்லடா, மிலிட்ரி சரக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐயா, என் ஒய்ஃபை கூப்பிட்டு வரதால சொல்லிட்டேன். ஆமாம், இப்போ நாங்களே நான் குழந்தை கூட்டிகிட்டே வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, லேடிஸ் எல்லாம் கூட்டு போனால் நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. கடைசி நேரத்தில் சொதப்புற பார்த்தியா? சரி சரி, இப்போ நான் லேடிஸ் எல்லாம் வரக்கூடாது, அவள் தானே. எப்படியாவது நைஸாக பேசி என் ஒய்ஃபை கழட்டி விட்டு வந்துடுறேன். சரிப்பா, நாளைக்கு போகிற டைம் ஈவினிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி. ஓ, சாம்பார் கொடு. லக்னோவில் இன்டர்வியூவா? அவ்வளோ தூரம் நீ தனியாவா போற? தனியா போலடி, என் கூட தமிழ்மணியும் வரா. அவளுக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. தமிழ்மணியா? அது யாரு? என் கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சவ. உனக்கு ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சீதா, எங்க 2 பேருக்குமே இந்த வேலை கிடைக்கணும்னு நீ சாமி கிட்ட வேண்டிக்கோடி. அது ரொம்ப பெரிய கம்பெனி. அங்க மட்டும் வேலை கிடைச்சிருச்சுன்னா எங்க அப்பாவையும் என் கூட கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவேன்.
உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கும். நான் சாமியை வேண்டிக்கிறேன். அங்க போனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாதம்மா. சீதா மறக்கணும்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சாதான் உண்டு. ஆமா, நீ கிரஷ் வச்சிருக்கேன்னு சொன்ன, நீங்க வந்துட்டியே, குழந்தைங்களாம் யார் பாத்துப்பா? அது வீட்டுல தங்கச்சியும் குட்டி மாமாவும் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. ஓ, வாங்கம்மா. என்னப்பா தைச்சாச்சா? ரெடியா இருக்கு. சட்டைக்கு மட்டும் பையன் பட்டன் தைச்சிட்டு இருக்கிறான். 5 நிமிஷம் உட்காருங்க, வாங்கிட்டு போயிடலாம். என்னது இது, இன்னும் ரெடி ஆகலையா? இப்பதான் பட்டன் தைக்கிறீங்களா? அப்ப எப்ப கொடுப்பீங்க? ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, வாங்கிட்டு போயிடலாம். என்னப்பா அது இன்னும் 5 நிமிஷங்கிற? 7 மணிக்கே தரேன்னு சொன்னல, இப்ப மணி 8 ஆச்சு. இன்னும் தைக்கலனா என்ன அர்த்தம்? இப்பதான் பட்டன் தைக்கிறேங்கிற? நான் சொல்லி தானே கொடுத்துட்டு போனேன். கோகிலா, என்ன இங்க வந்து கத்திட்டு இருக்க? அது இல்லைங்க, டூர் போறதுக்காக அவர் அவசரப்படுத்திட்டு இருக்கேன். 7 மணிக்கே தரேன்னு சொன்னாரு, இப்பதான் பட்டன் தைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு ஏன் கத்துற? உன் குரல் அங்க கேக்குது. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா தைக்கிட்டோம். அது இல்ல, டூருக்கு கிளம்பணும்ல, அதுக்குதான். டூர் ப்ரோக்ராம்லாம் கேன்சல். ஒன்லி ஜென்ஸ் தான் போறோம். நீயும் கண்ணனும் வரல. நீ வீட்டில் போய் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, நான் கிளப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு பட்டன் தான். பொறுமையா தைப்பா, அவசரம் இல்லை.